வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 3.3ல் 2வது சம் விரிவாக்குக. ஸோ அதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + m ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 + m த ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட விரிவாக்கம், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b ஹோல் பவர் 3ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. a + b ஹோல் பவர் 3ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். a + b த ஹோல் க்யூப்க்கு ஃபார்முலா என்ன? a³ + 3a² b + 3ab² + b³ இதுதான் நம்ம படித்த ஃபார்முலா. a + b ஹோல் பவர் 3க்கு படித்த ஃபார்முலா a³ + 3a² b + 3ab² + b³. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு கொஷின் என்ன இருக்குன்னா 3 இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா m இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 3 ஆகும், பிக்கு பதிலாக எம்மையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 + m ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபார்முலாவில் a பவர் 3 இருக்குது. அப்போது ஏங்கிறது 3, அதோட அடுக்கு ஹோல் பவர் 3 3ன்னு போட்டாச்சு. ப்ளஸ் ஃபார்முலாவில் ப்ளஸ் அப்ளை போட்டாச்சு. அடுத்து எனக்கு 3a² b 3 ஏக்கு பதிலாக என்னது? ஏக்கு பதிலாக இன்னொரு 3, அதுக்கு ஸ்கொயர் இன்ட்டு பின்னு இருக்குது, பிக்கு பதிலாக ஒரு எம். ஸோ எம்ஏ எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் 3ab² இருக்குது. ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக எம்மு, அதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். பி ஸ்கொயர்னு இருக்கிறதுனால எம்முக்கு ஸ்கொயர் போட்டிருக்கோம். ப்ளஸ் கடைசியாக b பவர் 3, அதாவது பின்னு அடுக்கு 3. ஸோ பிக்கு பதிலாக எம்னு எடுத்துருக்கோம், எம்மின் அடுக்கு 3. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 3 அடுக்கு 3 என்ன? 3 தடவை பெருக்கணும். அப்போ 3 × 3 × 3 3 9, 9 27 ப்ளஸ் இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர்னால் 3 × 3 3 × 3 9 9 அப்படி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எம் இருக்குது. ஸோ எம்ஐயும் அப்படியே எழுதிட்டேன். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? முதல்ல ஒரு 3 இருக்குது, 3 அப்படியே வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது ஒரு 3 இருக்குது, 3 அப்படியே வச்சுக்கிடுவோம். மூணாவது இருக்குது m ஹோல் பவர் 2 இருக்குது. ஸோ m ஹோல் பவர் 2னா m². சரியா? கடைசியாக m ஹோல் பவர் 3, அப்போ m பவர் 3 எம்மின் அடுக்கு 3. ஸோ எழுதிடுவோம். 27 அப்படியே எழுதியாச்சு. இங்கே என்ன நம்பர்லாம் இருக்குது? 3 இருக்குது, ஒரு 9 இருக்குது. 3 9 பெருக்குனா 27, பக்கத்தில் ஒரு m இருக்கிறதுனால எம்ஐ அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே இன்னொரு 3 இருக்குது. இப்போ 3 3 பெருக்குனா 9, பக்கத்தில் ஒரு m² இருக்குது. கடைசியாக என்ன இருக்குது? m³ இருக்குது. அப்போ 3 + m ஹோல் பவர் 3யோட ஆன்சர் என்ன? 27 + 27m + 9m² + m³. ஸோ இதில் ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a + 5 ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க? 3 + m ஹோல் பவர் 3 கொடுத்துருந்தாங்க. இங்கே 2a + 5 ஹோல் பவர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். a + b ஹோல் பவர் 3 ஃபார்முலாவை எழுத போகிறோம். a என்னது, b என்னதுன்னு எழுத போகிறோம். அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஒவ்வொரு தடையும் ஃபார்முலா எழுதுனா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். a + b ஹோல் பவர் 3 a + b ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு a பவர் 3 + 3a² b + 3ab² + b³. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? கொஷினில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2a இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிடலாமா? 2a + 5 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? a பவர் 3, நம்ம ஏ எது எடுத்துருக்கோம்? 2a எடுத்துருக்கோம். 2a ஹோல் பவர் 3. அடுத்த என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டேன். அப்புறம் 3 இருக்குது, 3 எழுதியாச்சு. அடுத்த என்ன இருக்குது? a². ஏங்கிறது என்னது? 2a. அப்போ 2aக்கு ஹோல் ஸ்கொயர். அடுத்து எனக்கு ஃபார்முலாவில் b இருக்குது. ஸோ பியோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 5ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இன்ட்டு 5. அடுத்து ஃபார்முலாவில் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டாச்சு.
அடுத்து ஒரு 3 இருக்குது, 3 எழுதிட்டேன். அடுத்து ஏபி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 2a, பி ஸ்கொயருங்கிறது 5, 5க்கு ஸ்கொயர். கடைசி என்ன இருக்குது, பி பவர் 3ன்னு இருக்குது. ஸோ பிங்கிறது 5, 5க்கு பவர் 3, 5 பவர் 3. சரியா? ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 2a ஹோல் பவர் 3 இருக்குது. அப்போ 2க்கும் பவர் 3 வரும், ஏக்கும் பவர் 3 வரும். 2க்கும் அடுக்கு 3 உண்டு, ஏக்கும் அடுக்கு 3 உண்டு. 2 அடுக்கு 3னா என்ன, 2 3 தடவை பெருக்கணும். ஸோ 2 × 2 × 2, 2 4 4 8. ஏக்கு க்யூப் எடுத்தால் ஏ க்யூப் போட்டாச்சா, ப்ளஸ் இங்கே உள்ள 3 அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, 2a ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. அதாவது 2a ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ 2க்கும் ஸ்கொயர் உண்டு, ஏக்கும் ஸ்கொயர் உண்டு. 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், 4. ஏக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஏ ஸ்கொயர். அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. கடைசி நேருக்கு ஒரு 5 இருக்குது, அந்த 5ஐயும் அப்படியே எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. 3 இருக்குது, 3 எழுதிட்டேன். 2a இருக்குது, 2aயும் எழுதிட்டேன். இங்கே 5 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. ஸோ 5 அடுக்கு 2 இருக்குது. 5 அடுக்கு 2ன்னா என்ன, 5 2 தடவை பெருக்கணும். 5 × 5 25, 5 × 5 25 எழுதியாச்சு. கடைசி என்ன இருக்குது, 5 பவர் 3 இருக்குது. ஸோ 5 3 தடவை, 5 × 5 × 5. ஸோ 5 25, 25 5 125. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லைன் ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணியிருக்கோம், ரெண்டாவது லைன் இது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். திரும்ப கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும், இதை பெருக்கணும், இந்த 2ஐயும் பெருக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 8a ஹோல் பவர் 3 அப்படி எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே என்ன நம்பர்லாம் இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 4 இருக்குது, ஒரு 5 இருக்குது. சரியா? ஸோ 5 4 பெருக்குனா 20, 20 × 3 60, 60 பண்ணாச்சா. உள்ளே என்ன இருக்குது, ஒரு ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்குது, ஏ ஸ்கொயரையும் எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, 25 இருக்குது. சரியா? 25 2ஐயும் பெருக்குனா 50, 50 கூட 3 பெருக்குனா 150. ஸோ 150 போட்டாச்சு. இங்கே ஒரு லெட்டர் ஏ மட்டும் இருக்குது. ஸோ ஏவையும் அப்படியே போட்டாச்சு. லாஸ்ட் என்ன இருக்குது, 125. ஸோ 125 அப்படியே எழுதியாச்சு. அப்போது 2a + 5 ஹோல் பவர் 3யோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 8a³ + 60a² + 150a + 125. அடுத்து மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3p + 4q ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலா தான், a + b ஹோல் பவர் 3க்குற ஃபார்முலா தான் எழுதிக்கலாமா. a + b ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, என்ன, a³ + 3a² b + 3ab² + b³. சரியா? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3p இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 4q இருக்குது. சரியா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3p இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 4q இருக்குது, ஹோல் பவர் 3 இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா. ஏக்கு பதிலாக 3b + பிக்கு பதிலாக 4q ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஏ பவர் 3. அப்போ ஏக்கு அடுக்கு 3, அப்போ 3p ஹோல் பவர் 3. அடுத்து எனக்கு ஃபார்முலாவில் ப்ளஸ் 3a² b, 3a², ஏங்கிறது 3p. ஸோ 3pக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணாச்சு. அடுத்து இன்ட்டு b இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 4q ப்ளஸ் இங்கே அடுத்து என்ன இருக்குது, 3ab² இருக்குது. ஸோ 3 × ஏங்கிறது 3p இன்ட்டு பிங்கிறது 4q. ஸோ 4qக்கு ஸ்கொயர் எடுக்கணும், ஃபார்முலா ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் ப்ளஸ் கடைசி டைம் என்ன இருக்குது, b பவர் 3. ஸோ பிக்கு பவர் 3, பிங்கிறது 4q, அதுக்கு அடுக்கு 3 எழுதியாச்சா. ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 3p ஹோல் பவர் 3 இருக்குது. அதாவது 3 p 3. ஸோ 3 என்ன, 3 தடவை பெருக்கணும். ஸோ 3 × 3 × 3, 3 3 9, 9 27. ஸோ 3க்கு அடுக்கு 3 எடுத்தால் 27, p 3னா p பவர் 3 தான், ப்ளஸ் போட்டுக்குவோம். அடுத்து என்ன இருக்குது, வெளியே ஒரு 3 இருக்குது, 3 அப்படியே எழுதிட்டேன். இங்கே என்ன பாருங்கள், இந்த டேம் மட்டும் பாருங்கள், 3p ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதாவது 3p
ஹோல் பவர் 2 இருக்குது. 3க்கும் ஸ்கொயர் உண்டு, பிக்கும் ஸ்கொயர் உண்டு. ஸோ 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 3 × 3 9. பிக்கு ஸ்கொயர் எடுத்தால் பி ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது பக்கத்தில் 4q இருக்குது. 4q அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு 3 இருக்குது. 3 அப்படியே எழுதிட்டேன். ரெண்டாவது 3p இருக்குது. 3p அப்படியே எழுதிட்டேன். அடுத்து 4q ஹோல் பவர் 2 இருக்குது. அப்போ ஸ்கொயர் வந்து 4க்கும் உண்டு, க்யூக்கும் உண்டு. 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும் 4 × 4 16. க்யூக்கு ஸ்கொயர் எடுத்தால் க்யூ ஸ்கொயர். சரியா? இப்போ கடைசி டேம் 4q ஹோல் பவர் 3 இருக்குது. அப்போ 4 × 3 × q × 3. 4 × 3 என்ன வரும் 4 × 4 × 4. 4 நாளாக 16, 16 நாளாக 64. ஸோ 64 q பவர் 3. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் இருக்கிறதெல்லாம். ஃபஸ்ட்டு எனக்கு 27 p பவர் 3 இருக்குது. அப்படியே எழுதிக்கலாம் 27 p பவர் 3. ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் ஆகுன்னு பாருங்கள். 3 இருக்குது, 9 இருக்குது, 4 இருக்குது. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணணும். 9 27. 27 × 4. 27 நாளாக 108. ஸோ 108. இங்கே என்ன இருக்குது ஒரு பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் எழுதிட்டேன். இங்கே ஒரு க்யூ இருக்குது. க்யூவையும் அப்படியே போட்டாச்சு. சரியா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது. சரியா? ஸோ 3 பெருக்குனா 9. 9 × 16. 9 16 144. சரியா? இப்போ இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு க்யூ ஸ்கொயர் இருக்குது. ரெண்டையுமே போட்டு சேர்த்து போட்டுடலாம். பி × க்யூ ஸ்கொயர். கடைசி டைம் என்ன 64 q பவர் 3. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் 3p + 4q ஹோல் பவர் 3க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 27 p பவர் 3 ப்ளஸ் 108 p ஸ்கொயர் q ப்ளஸ் 144 p q ஸ்கொயர் ப்ளஸ் 64 q பவர் 3. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா 52 அடுக்கு 3. சரியா? 52 ஹோல் பவர் 3 இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி விரிவாக்க போகிறோம். ஸோ இங்கே பவர் 3 இருக்குது. பவர் 3 இருக்கிறதுனால a + b ஹோல் பவர் 3 யூஸ் பண்ணலாம். சரியா? a + b ஹோல் பவர் 3ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a + b ஹோல் பவர் 3 ஃபார்முலா என்ன a³ + 3a² b + 3ab² + b³. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை சேஞ்ச் பண்ணணும். 52 எப்படி எழுதலாம் 52 50 + 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 50 + 2 ஹோல் பவர் 3ன்னு கொஸ்டினை மாற்றிக்கிட்டோம். 52 ஹோல் பவர் 3 50 + 2 ஹோல் பவர் 3ன்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ 50 2ஐயும் கூட்டினா 52 கிடச்சிடும். இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது ஏ இருக்க வேண்டிய இடத்துல 50 இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. அப்ளை பண்ணிடலாமா ஃபார்முலாவில்? ஸோ 52 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன இருக்குது ஏ பவர் 3 ஏங்கிறது 50. அப்போ 50க்கு அடுக்கு 3 50 ஹோல் பவர் 3 ப்ளஸ் அடுத்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது 3a² b 3a² என்னது 50க்கு ஸ்கொயரு. ஸோ 50 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி பிங்கிறது 2. ஸோ பக்கத்தில் 2 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது 3ab² இருக்குது. ஸோ 3 × a இருக்குது. ஏக்கு பதிலாக 50 பி ஸ்கொயர் இருக்குது. பி ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயர். கடைசி என்ன இருக்குது b³ b³ பின்னு எடுத்துருக்கோம் 2 எடுத்துருக்கோம். அப்போ 2 எடுக்க 3 2 ஹோல் பவர் 3ன்னு போட்டாச்சு. சரியா? இப்போ விரிவாக்கணும். ஸோ 50 அடுக்கு 3 50 3 தடவை பெருக்கணும். 50 × 50 × 50. ஸோ ஆன்சர் என்ன 125. 0 எத்தனை தடவை 3 தடவை. இப்போ 1 2 3 5க்கு க்யூப் எடுத்தால் 125. 0க்கு க்யூப் எடுத்தால் 3 0. அடுத்து இங்கே 3 இருக்குது. ஸோ 3 அப்படியே எழுதிக்கிட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது 50 ஸ்கொயர். 5க்கு ஸ்கொயர் எடுத்தால் 25. ஸோ 0க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2 0வாக மாறிடும். ஸோ 50க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2500. இன்ட்டு பக்கத்தில் ரெண்டுக்கு ஒரு 2 இருக்குது. அப்படியே 2 எழுதிக்கிறேன். ப்ளஸ் இங்கே என்னெல்லாம் இருக்குது ஒரு 3 இருக்குது, ஒரு 50 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர் என்ன 2 × 2 4 ப்ளஸ் இங்கே 2 க்யூப் இருக்குது. ஸோ 2 × 2 × 2 8. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படி எழுதிக்கலாம் 125,000 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 இருக்குது, ஒரு 2500 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 2 பெருக்கிடுவோம். 3 2 பெருக்குனா 6, 3 2 6, 6 கூட 2500 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 கூட 2500 மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணுறோம், 6ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம். சரியா, 4 25 100, 5 25 125, 6 25 150. ஸோ 6 25 பெருக்குனா 150, அது போக 2 0 இருக்குது. ஸோ அப்படியே 2 0 அப்படியே போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 3 × 50 × 4. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 3 50 பெருக்குனா என்ன கிடைக்கும், 150 × 4. ஸோ 150 4ஐயும் பெருக்கணும். 15 4ஐயும் பெருக்கணும் என்ன வரும், 15 நாள் 60. அடுத்து என்ன இருக்குது, 50 பக்கத்தில் ஒரு 0 இருக்குது, 150 பக்கத்தில் அந்த 0வையும் சேர்த்து போட்டுக்கிட்டாச்சு. கடைசி என்ன இருக்குது, 8 இருக்குது. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம் திரும்ப பார்ப்போம். 50க்கு க்யூப் எடுத்தோம், 50 × 50 × 50. சரியா, 50 × 50 × 50 பெருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 5க்கு க்யூப் எடுத்துட்டோம். 5க்கு க்யூப் எடுத்தால் 125, 0க்கு க்யூப் எடுத்தால் 000. இங்கே 50 ஸ்கொயர், 50 × 50 பெருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், 5க்கு ஸ்கொயர் எடுத்தால் 25, 0க்கு ஸ்கொயர் எடுத்தால் 00. சரியா, இது எங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலான்னா, 0ங்கிற முடிய நம்பருக்கு எல்லாமே ஸ்கொயரோ க்யூப்போ எடுக்கும்போது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 1,25,000 இருக்குது, இங்கே 15,000 இருக்குது, இங்கே 600 இருக்குது, கடைசி 8 இருக்குது. சரியா, ஸோ 1,25,000த்தையும் 15,000த்தையும் ஃபஸ்ட்டு கூட்டுவோம். ஸோ 1 25 + 15 1 40, 1 40,000, 3 2 3 0 அப்படியே போட்டாச்சு. திரும்ப இந்த 2 நம்பர் 600 8ஐயும் கூட்டினா 608. இப்போ மொத்தமாக கூட்டிடுவோம், 1 40 608. ஸோ 1,40,40,608. இதோட ஆன்சர் 52க்கு க்யூப் எடுக்கும்போது இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 104 ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 104 எப்படி எழுதிக்கலாம், 100 + 4 எழுதிக்கலாமா, 100 + 4 ஹோல் பவர் 3 எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a + b ஹோல் பவர் 3ங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதிக்கிறோம், a + b ஹோல் பவர் 3 = a பவர் 3 + 3a² b + 3ab² + b³ ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 100 இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்குது. அப்ளை பண்ணிடலாமா. இப்போ 104 ஹோல் பவர் 3 = ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு a³ இருக்குது, ஏக்கு என்ன எடுத்துருக்கோம் 100ன்னு இருக்குது கொஷினில். ஸோ 100 × 3 ப்ளஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, 3a² b இருக்குது. இப்போ 3a ஸ்கொயர், ஏங்கிறது 100, 100க்கு ஸ்கொயர், இப்போ 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன இருக்கும் 4 இருக்குது கொஷினில். ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது ஃபார்முலாவில் 3ab² இருக்குது. ஸோ 3 × ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 4. ஸோ இங்கே b² இருக்கிறதுனால 4க்கு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம். கடைசி டைம் என்ன, கடைசி டைம் b பவர் 3. ஸோ பிக்கு பதிலாக கொஷினில் 4 இருக்குது. ஸோ ஹோல் பவர் 3. ஸோ 4 × 3 எக்ஸ்பிளைன் பண்ணலாமா. 100க்கு அடுக்கு 3 எடுக்கணும். இங்கே என்ன எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. இப்போ 2 0வை 3 தடவை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1 அப்படியே போட்டுக்கிட்டேன். 1க்கு க்யூப் எடுத்தால் 1 தானே, 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். இங்கே எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது, அடுக்கு 3 இருக்குது. அதனால் 1 2 3 தடவை அந்த 0 அப்படியே எழுதியாச்சு. சரியா, அடுத்து இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, 3 அப்படியே எழுதியாச்சு. இங்கே 100 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1, 2 0 இருக்குது, அது எத்தனை தடவை எழுதணும், அடுக்கு 2 இருக்கனால 2 தடவை எழுதணும். அப்போ 1 2 தடவை எழுதியாச்சு. இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 அப்படியே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, அப்புறம் இன்ட்டு 100 இருக்குது. அடுத்து 4 ஸ்கொயர் இருக்குது. 4 ஸ்கொயர் என்ன, 4 × 4, 4 பெருக்குனா 16. கடைசியாக 4 பவர் 3 இருக்குது. அப்போ 4 × 4 × 4, 4 நாளாக 16, 16 நாளாக 64. ஸோ அடுத்த ஸ்டெப் இந்த அப்படியே ஃபஸ்ட் இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டோம். ரெண்டாவது
3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. 12 இன்ட்டு 10,000. ஸோ 12 இன்ட்டு 10,000. எத்தனை ஜீரோ இருக்குது? அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. 4 ஜீரோ. அடுத்த டைம் 3 இன்ட்டு 16. 3 16ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 48. எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ. ஸோ 2 ஜீரோ அப்படியே பண்ணாச்சு. கடைசி டைம் 64. இப்போ இது என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ ஃபஸ்ட் டைம் 10 லட்சம் இருக்குது. ரெண்டாவது டைம் 1,20,000 இருக்குது. ஸோ 10 லட்சம் ப்ளஸ் 1,20,000. அப்போ 11,20,000 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 லட்சத்தையும் 1,20,000 கூட்டி போட்டிருக்கோம். கூட்டினா என்ன கிடச்சிருக்கு? 11,20,000 கிடச்சிருக்கு. அடுத்து இந்த 4,800ஐயும் 64ஐயும் கூட்டுறோம். அப்போ 4,864. 4,864. 4,864. இப்போ மொத்தமாக கூட்டிடலாமா? ஸோ 11,20,000 4,864ஐயும் கூட்டுறோம். ஸோ 1 1 2 4 8 6 4. அப்போ என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்? 11,24,864 கிடச்சிருக்கு.